வெல்கம் டு ரயில்வே எக்ஸாம் சக்ஸஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் பார்ப்போம். பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜுங்கிறது ஒரு பெரிய வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணுது. ஒரு 5000 கோடி ரூபா ஃபண்ட் அலாட் பண்ணுது. இந்த 5000 கோடியை வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அலாட் பண்ணுறாங்க. இந்த 5000 கோடிங்கிறது அவங்களுக்கு என்னது, ஒரு 100% வேல்யூ. ஓகேவா, 5000 கோடிங்கிறது ஒரு 100% வேல்யூ. இதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலாட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டருக்கு ஒரு 15%, அக்ரிகல்ச்சருக்கு ஒரு 25%, இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு ஒரு 25%, தென் செய்தி தொடர்புத்துறை மீடியா அதுக்கு ஒரு 10%, ரிமைனிங் அதர்ஸுக்கு 25, 50, 65, 75 இதுக்கு ரிமைனிங் அதர்ஸ். ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டை வந்து சின்ன சின்னதாக பர்சன்டேஜ் யூனிட் பண்ணி நம்ம அலாட் பண்ணிக்கலாம். அதிலிருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீடியாவுக்கு 10%னா 500 கோடி ரூபா வந்து இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஒரு யூனிட் பேஸ்டு அலாட் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, பர் 100க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் பர்சன்டேஜ். இந்த வேர்டு எதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா லட்டின் வேர்டான பர்சென்டம் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. விச் மீன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 100 தான் வந்து பர்சென்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் 25 out of 100 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு தென் பர்சன்டேஜ் என்னென்னு கேட்குறாங்க, பாஸ் பர்சன்டேஜ் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக பேசிக்காக நம்ம ஃபார்முலா பேஸ்டு சால்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம். மேலே வர்றது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கொடுத்துருக்க வேல்யூ, கீழே டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ இன்ட்டு 100ங்கிறத உங்களுக்கு பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் இன்ட்டு 100. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25 out of 25ங்கிறது அந்த வேல்யூ, கிவன் வேல்யூ. எத்தனை ஸ்டூடெண்ட்டு, டோட்டல் ஸ்டூடெண்ட்டு 100 இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பர்சன்டேஜில் கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா. அந்த 25% தான் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ. ஸோ பர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லாத நம்ம ஒரு ஹோல் பார்ட்டை வந்து சின்ன சின்ன பார்ட்டாக கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ். இட் ஆல்வேஸ் கால்குலேட்டட் அவுட் ஆஃப் 100. இது எப்போயுமே வந்து 100 அவுட் ஆஃப் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதோடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ். இதை வந்து உங்களுக்கு சிம்பிள். ஓகேவா. பர்சன்ட் தான் உங்களுக்கு சிம்பிள். சம இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது 1/10ங்கிறத வந்து நம்ம 10%ன்னு வச்சுக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 100 / 10 பர்சன்டேஜ்னு என்னது, இன்ட்டு 10 பண்ணணும், இன்ட்டு 100 பண்ணணும். ஸோ 1/10 தான் என்னது உங்களுக்கு அப்போ 10%. ஓகேவா. டைரெக்டாக நம்ம 1/10னா இதோடைய பர்சன்டேஜ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ்னு சொல்லிடலாம். இதே 10%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் 10/100 போடணும், /100 போடணும். ஓகேவா. ஃப்ராக்ஷன் வேல்யூ கேட்டாங்களா /100 போடணும். ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் அந்த டேபிள் பார்ப்போம். அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ உங்களுக்கு இருக்குது, ஃப்ராக்ஷன் பின்ன மதிப்பு. இந்த பக்கம் பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். 1/10னா உங்களுக்கு 10%. இதை நாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2/10னா என்னது உங்களுக்கு, 2/10னா இங்கே இன்ட்டு 2 பண்ணுறோம். அப்போ எகைன் இங்கேயும் நம்ம இன்ட்டு 2 பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 20%. சேம் அதேமாரி தான் 3/10 30%. அவுட் ஆஃப் 9/10 ப்ளஸ் 10/10னா உங்களுக்கு 100% கிடச்சிரும். ஓகேவா. அது 90%. இந்த மாதிரி நம்ம ஒரு 1/10ங்கிறத வந்து ஒரு பின்ன மதிப்பில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஷார்ட்கட்டுக்காக, ஒரு ட்ரிக்குக்காக மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அடுத்து வந்து 1/5னா வந்து உங்களுக்கு 20%. ஸோ 2/5னா உங்களுக்கு 40%. ஸோ இந்த மாதிரி 3/5னா வந்து 60%. இந்த மாதிரி நம்ம பின்ன மதிப்பை வந்து ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக பர்சன்டேஜில் இந்த பின்ன மதிப்பை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா. அடுத்து 1/4னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 25%. இதே வந்து இப்போ 75% பின்ன மதிப்பு என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னோம், 3/4 தான் உங்களுக்கு
75%. 1/6னா உங்களுக்கு 16.67%. 16.67%. ஓகேவா? 1/7னா 14.24%. ஓகேவா? 1/8னா உங்களுக்கு 12.5%. 1/9னா உங்களுக்கு 11.11%. 1/10னா 10%. ஓகேவா? 1/11னா உங்களுக்கு 9.09%. இது அப்படியே ஆப்போசிட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? 1/2 வருது இல்லையா? 1/2னா என்னது உங்களுக்கு? 1/2னா உங்களுக்கு 50%. 1/3னா உங்களுக்கு 33.33%. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வச்சு நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ இதெல்லாம் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் ஒன்று சால்வ் பண்ணி பார்ப்போம். பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டு பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20% ஆஃப் 500 minus 10% of 1000 plus 50% of 7000. ஸோ இதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 20% நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன தெரியும், 2/10 2/10 into 500 minus 10%னா 1/10 into 1000 ப்ளஸ் 50% நம்ம என்ன பண்ணுவோம், 5/10 போட்டுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு 7000. ஸோ இப்போ ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 into 50 உங்களுக்கு 100 மைனஸ் இங்கே உங்களுக்கு 100 கிடைக்கும் மைனஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0 கெட் கேன்சல். இப்போ 700 into 5 என்ன கிடைக்கும், ப்ளஸ் 35, அது 3500 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கிடைக்கும், இந்த 0 இந்த 100 உங்களுக்கு கேன்சல் ஆகிரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 3500. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேபிள் ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 1/10 2/10 அந்த யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது மெமரி பேஸில் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%னா இப்போ டிஜிட்டில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு 10%. அப்போ 2 into 50 என்னது உங்களுக்கு 20% கிடச்சிரும். அப்போ 100. இந்த பக்கம் ஒரு 10% எவ்வளோ, 100. அப்போ இது ரெண்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் உங்களுக்கு 100 கேன்சல் ஆகிரும். இப்போ 35னா அப்போ இந்த பக்கம் 2 0 இருக்குது, ஒரு 0 கேன்சல் ஆகிரும். ஏன்னா 10%. அப்போ 3500 அப்படிங்கிறத நீங்கள் மெமரி பேஸில் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபைண்ட் X% ஆஃப் அ நம்பர், அதாவது X% ஆஃப் அ நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த கான்செப்டை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். 20% ஆஃப் 500 20% ஆஃப் 500 இது என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 20/100 into 500. அப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கெட் கேன்சலு, 2 10 உங்களுக்கு 100 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை ஷார்ட்கட்டில் எப்படி சார் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் 500க்கு லெஃப்ட்டில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா, அதாவது 10% வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு 50. ஓகேவா? இந்த 0வை எலிமினேட் பண்ணிடணும். இதே 1%னா உங்களுக்கு 2 0 எலிமினேட் பண்ணிடணும். அப்போ 5. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% வந்து 50னா 20% இன்ட்டு 2 பண்ணும். இப்போ இங்கே இன்ட்டு 2 பண்ணால் இங்கேயும் இன்ட்டு 2 பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 100. ஸோ 100 டைரெக்டாக நான் 20% என்னன்னு சொல்லி நம்ம ஈஸியாக மெமரி பேஸில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 35% ஆஃப் 800. ஸோ 35% ஆஃப் 800 உடனே நமக்கு மைண்டுக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னது, ஃப்ராக்ஷன் என்னது, 35%னா என்னது உங்களுக்கு 1/5னா வந்து என்னது உங்களுக்கு 20%. ஓகேவா? 1/4னா 25%. இப்போ 1/20னா வந்து என்னது உங்களுக்கு 20 வந்து 5 டைம் 100ல் இருக்கும். அப்போ 1/20னா 5%. அப்போ 1/20 5%. 7 டைம்ஸ் வருது. அப்போ 7. அப்போ 7/20 தான் என்னது உங்களுக்கு 35%. அப்போ இன்ட்டு 800 ஆல்டர்னேட். அப்போ 40. 7 28. அப்போ 280 உங்களுக்கு ஆன்சர். இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டில் இப்படி போட்டலாம். ஓகேவா?
நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா 35 டிவைட் பை 100 இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு ஸோ 800 போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னா எக்ஸ் டிவைட் பை 100 இன்ட்டு ஒய்இ. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. பர்சன்டேஜ் வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிவைடட் பை 100. நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ 20% இருக்குன்னா இதை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/5 கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இது வந்து ஷார்ட்கட், இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஃபுல்லாக ஷார்ட்கட்டுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டைப் 2 வந்து பார்த்திங்கன்னா வாட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். எக்ஸுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்யில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ எக்ஸுங்கிறது என்னது, நியூமரேட்ரு, ஒய்ங்கிறது டினாமினேட்டர். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் வாஸ் பண்ணி நம்ம எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 250 என்ற எண்ணானது, 250 என்ற எண்ணானது இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு 1000 வச்சுக்கோ. 250 என்ற எண்ணானது 1000ல் எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 250ங்கிறது உங்களுக்கு எக்ஸு மேலே வரும், கீழே வந்து உங்களுக்கு 1000 வரும், இன்ட்டு 100. இது 4 டைம்ஸ் வருது. இப்போ 4/100னா உங்களுக்கு என்னது, 25%. ஓகேவா? சில பேர் இதை பார்த்தானா சொல்லிடுவாங்க, பார்த்தப்போ இது என்ன தெரியும் உங்களுக்கு 1/4 வருது. 1/4னாலே 25% அப்படின்னு மெமரியிலே நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 200. 50 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 200. அப்போ நியூமரேட்டர் என்ன வரும் உங்களுக்கு, எக்ஸு 50, டினாமினேட்டர் என்ன வரும் 200 ஒய் இன்ட்டு 100. ஓகேவா? இன்ட்டு 100 நம்ம பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு. இப்போ 0 கெட் கேன்சல். என்ன வரப்போ இந்த 20 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5 டைம்ஸ் வரும், 5 அப்போ 25, அப்போ 25% அப்படின்னு சொல்லி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மெமரி பேஸில் இது எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிங்கன்னா, நீங்கள் பார்த்தோன்னா இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ இங்கே 1/4 வருது. 1/4னா உங்களுக்கு 25% அப்படின்னு நீங்கள் ஒரு 15 செகண்ட்ஸில், வித்தின் 15 செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதான் பார்ட்டு டிவைட் பை ஹோலு இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ட்டுங்கிறது நியூமருக்கு அந்த எக்ஸு, ஹோலுங்கிறது அந்த டோட்டல் வேல்யூ ஒய். ஓகேவா? ஸோ டோட்டல் ஹோல் வேல்யூ வந்து இது ஒய், இந்த பார்ட் சின்ன வேல்யூ வந்து எக்ஸ். இதைத்தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ சம் யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் அதான் நம்ம சொன்ன டாபிக்ஸு, அந்த ஃபார்முலா. ஃபஸ்ட்டு டிவைட் த பார்ட்டுங்கிறது அந்த சின்ன வேல்யூ நியூமரேட்டரில் வரணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் ஹோல் வேல்யூ வரணும். ஓகேவா? தென் மல்டிப்ளை பை 100. ஸோ அதர் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. 30 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 150 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்போ நீங்கள் இங்கேயே சால்வ் பண்ணிக்கிங்க. இங்கேயே 0 கெட் கேன்சல் ஆயிரும். அப்போ 3/15 எவ்வளோ உங்களுக்கு 1/5 கிடைக்கும். 1/5னா உங்களுக்கு 20%. ஓகேவா? கொஸ்டின்லேயே நீங்கள் அப்படியே மெமரியிலே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸில் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி டைமை வந்து கன்சியூம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து டைப் 3 வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 4000 to 5000. ஒரு பர்சனுடைய எக்ஸ்ன்ற ஒரு பர்சனுடைய சேலரி வந்து 4000லேருந்து 5000லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அவருடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இன்க்ரீஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் தான். இதோடைய 4000க்கும் 5000க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். 4000லேருந்து 5000 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இன்க்ரீஸ் வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு 1000. ஓகேவா? அந்த 1000 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி, எது பேஸ் வேல்யூ 4000லேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுதான் உங்களுக்கு பேஸ் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ அங்கே. ஸோ டிவைட் பை 4000 போட்டுக்கிறீங்க, இன்ட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால இன்ட்டு 100. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா மேலே 30 கீழே 30 கெட் கேன்சலு. இப்போ 100 டிவைட் பை 4னா 25%. 100 டிவைட் பைனா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 டைம்ஸ் வரும். அப்போ 25%. ஸோ 25% வில் இன்க்ரீஸ். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா?
ஸோ சம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸு, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10% நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 10,000 இருக்குதுன்னு வைங்க, 10,000 இருக்குது, இதோடைய 10% வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளிக்கு, அதாவது மூவ் டெசிமல் 1 ஸ்டெப் லெஃப்ட், இங்கிருந்து ஒரு டெசிமல் நீங்கள் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா கிடைக்கக்கூடியதாக என்னது உங்களுக்கு 10%. இதுவே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1%. ஓகேவா, அந்த மாதிரி. இப்போ இதையே வந்து நீங்கள் டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் 25% கிடைக்கும். 1/4 ஆகும். இந்த 1/4 தான் என்னது 25%. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5 2 5 10. அப்போ என்ன கிடைக்கும் 2000 கிடைக்கும். ஸோ 2000 தான் 25%. ஓகேவா, சரி 2500 கிடைக்கும். 2500 தான் உங்களுக்கு 25%. இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 50% மீன்ஸ் ஹாஃப், அதாவது 50%னா 1/2 ஹாஃப் வேல்யூ. ஸோ 50% ஆஃப் 600னா நீங்கள் என்ன சொல்லலாம், டக்கு நீங்கள் இதை 2ஆல் டிவைட் பண்ணி 300 அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அடுத்து 25%னா என்னது உங்களுக்கு டிவைடட் பை 4. ஓகேவா, ஸோ அப்போ 25% 800னா உடனே இங்கே நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, அதான் வந்து ட்ரிக்கு. 70%னா உடனே நீங்கள் 1/4 வந்து உங்களுக்கு 25%. அப்போ இங்கேயும் 3ஆல் பெருக்குங்க, இங்கேயும் 3ஆல் பெருக்குங்க. அப்போ என்ன கிடைக்கும் 3/4ங்கிறது என்னது உங்களுக்கு 75%. ஸோ அப்போ 3/4 எடுத்து நீங்கள் டக்குன்னு 75% ஆஃப் 400ன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 400 இன்ட்டு 3/4 போட்டு டக்குன்னு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து சம் யூஸ்ஃபுல் டிப்ஸு, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சால்வ் பண்ணணும். ஏன்னா வித்தவுட் பென் அண்ட் பேப்பரில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு சம்ஸு வித்தின் 20 செகண்ட்ஸுக்குள்ளார சால்வ் பண்ண முடியும். மினிமம் 30 செகண்ட்ஸு, 30 to 35. ஆனால் நீங்கள் 20 to 15 செகண்ட்ஸுக்குள்ளார இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா தான் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய ரீசனிங்கில் இருக்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு சிலாகிசம், ஒரு சம் அதர் அந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சம்ஸுக்கெல்லாம் வந்து சில கொஸ்டின்ஸுக்கெல்லாம் டைம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சில ஜிகே கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் அங்கே டைம் தேவைப்படும். ஓகேவா, ஸோ அடுத்து டைப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கணும். நீங்கள் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ரைஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு ஃப்ரம் 800 to 600. 800லேருந்து உங்களுக்கு 200 ரூபா ரெடியூஸ் ஆகுது. அப்போ அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோடைய சேஞ்ச் பர்சன்டேஜ் வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த 200ங்கிறது அந்த பார்ட் வேல்யூ, மேலே இருக்க டிக்ரீஸ் ஆகிருக்கு வேல்யூ, கீழே வந்து எதுலேருந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ஒரிஜினல் வேல்யூ 800. ஸோ 200 டிவைட் பை 800 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ 100 டிவைட் பை 4 கிடைக்கும். 100 டிவைட் பை 4னால் உங்களுக்கு 25%. 25% வந்து என்ன ஆகுது உங்களுக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்து டைப் 5 வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் சேஞ்ச். சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் சேஞ்சுனால் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா X% இன்க்ரீஸ் ஆகுது, X% இன்க்ரீஸ் ஆகுது, தென் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் Y% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா X ப்ளஸ் ஒய் ப்ளஸ்ஸு X இன்ட்டு ஒய் டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா, சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் சேஞ்சுனால் நீங்கள் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கிங்க. இஸ் ஈக்குவல் டு X% ப்ளஸ் Y% ப்ளஸ் XY டிவைட் பை 100. இது வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனோம். இதே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆனால் உங்களுக்கு என்னது சேம், நீங்கள் ப்ளஸ் போகிற இடத்துலலாம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் X% மைனஸ் Y%. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் XY டிவைட் பை 100. ஓகேவா, இதே சம் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா X% இன்க்ரீஸ் ஆகுது, X% இன்க்ரீஸ் ஆகுது, தென் அகைன் Y% வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், X% ப்ளஸ்ஸு, ஒய்க்கு வந்து மைனஸ் Y%. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அதாவது X இன்ட்டு ஒய், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் கிடைக்கும். அப்போ மைனஸ் XY டிவைட் பை 100. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா கான்செப்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அதான் இங்கே சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா என் நம்பர் இன்க்ரீசஸ் பை 20% அண்ட் எகெயின் பை 10%. இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ எக்ஸ் 20% இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. தென் ப்ளஸ் ஒய் பர்சன்டேஜ் 10% ப்ளஸ் 20 × 10/100. ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கிங்க. 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 20 + 10 30. இங்கே 2 × 1 வந்து உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். அப்போ 32% வந்து என்ன ஆகுது? எல்லாமே ப்ளஸில் இருக்கனால இதோட இது வந்து என்னது? ப்ளஸ்னால் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. 32% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்த சம்மில் பாருங்கள். 10% வந்து என் நம்பர் இன்க்ரீசஸ் பை 10% அண்ட் தென் டிக்ரீசஸ் பை 10%. ஓகேவா? அப்போ ஃபைன் நெட் சேஞ்ச், ஓவராலாக சேஞ்சஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுது, தென் 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் கிடைக்கும். 10 × 10/100. அப்போ போட்டிங்கன்னா இந்த 10 0 ஆயிரும். அப்போ மைனஸ் இது கேன்சல் ஆகிரும். அப்போ மைனஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1% தான் டிக்ரீஸ் ஆகும். இங்கே 10%ன்னு போட்டிருக்காங்க, இது தப்பு. -1% வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த ஃபார்மில் இன்னொரு ஃபார்மில் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கிங்க. அதாவது என்ன பார்த்திங்கன்னா, கண்டினியூஸாக ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ், சேம் எக்ஸுங்கிற பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி தென் சேம் எக்ஸுன்ற பர்சன்டேஜ் சேம் இதோட வேல்யூவே வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுக்கு ஆல்வேஸ் என்னவாக இருக்கும்? -x²/100 இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ் என்னவாக இருக்கும், அதை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகி 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ -100, அதாவது x² என்னது? π/100/100. இப்போ ஆல்வேஸ் இதுக்கு என்னது? -1% நெகட்டிவ் தான். நீங்கள் எந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்தாலும் சரி, அதுக்கு எப்போயுமே 1% வந்து நெகட்டிவ் தான் ஆன்சர் வரும், அதாவது டிக்ரீஸ் தான் ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு போட்டலாம், 1% டிக்ரீஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்முலாஸில் என்னென்னு பாருங்கள். A is x% more than B, then B is how much % less than A. அதாவது ஏங்கிற வந்து பார்த்திங்கன்னா பியோட கம்பேர் பண்ணுறப்ப x% அதிகமாக இருக்கா, அதுவே பியிலிருந்து ஏவை கம்பேர் பண்ணனா பி வந்து ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தேன் ஏ, பி வந்து ஏவோட காட்டிலும் எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பேஸ் வேல்யூ மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ இஸ் x% மோர் தென் பி, பி தான் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் பேஸ் வேல்யூ × 100. செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறாங்க? பி இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தேன், அதாவது ஏவோட கம்பேர் பண்ணுறப்போ பி எவ்வளோ பர்சன்டேஜ் லெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு x/100 + x × 100. ஓகேவா? ஏ சேலரி இஸ் 25% மோர் தேன் பி. ஓகேவா? ஏவோட சேலரி வந்து பியோட சேலரியோட 25% மோர் தேன் இருக்குது. ஓகேவா? தென் பி இஸ் லெஸ் தென் ஏ, தென் பி வந்து பார்த்திங்கன்னா பி வந்து, அதாவது ஏ தான் அதிகமாக இருக்கான் 25%. அப்போ பி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் லெஸ்ஸாக இருக்கான் ஏவோட கம்பேர் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே 25%, கீழே வந்து பார்த்திங்கன்னா 100 + 25 × 100. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே 125 கிடைக்கும். 125 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 5 டைம்ஸ் வரும். 100/5 வந்து உங்களுக்கு 20%. இந்த பர்சன்டேஜை வேறு ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/4 தான் என்னது உங்களுக்கு 25%. ஓகேவா? இப்போ 1/4 தான் உங்களுக்கு 25%. இது ஏ. ஓகேவா? சரி, இதுதான் வந்து உங்களுக்கு பி. ஓகேவா? இதுதான் வந்து பியோட இது. ஏ வந்து ஒரு வேல்யூ 1% ஒரு யூனிட் வந்து அதிகமாக இருக்கா. அப்போ என்ன சொல்லலாம்? இங்கே 5/4ன்னு சொல்லலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 5ன்னு சொல்லலாம். இப்போ இதையே உங்களுக்கு உல்ட்டாவாக கேட்குறாங்க. அதாவது பியை வந்து ஏவோட கம்பேர் பண்ணுறப்போ எத்தனை பர்சன்டேஜ் கம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கீழே வந்து 5 போயிடும், மேலே 4 போயிடும். அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 1/5. 1/5னா என்னது உங்களுக்கு? டக்குன்னு 20%. ஸோ இந்த சம்மை வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோ தெரிஞ்சாலே போதும், இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சாலே நீங்கள் டக்குன்னு மெமரி பேஸில் இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சார் ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்துக்குங்க. டெசிமல் டு ஃப்ராக்ஷன், டெசிமல் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் உங்களுக்கு × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பர்சன்டேஜ். ஓகேவா? பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் /100 போடணும். ஓகேவா? /100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். எ ஸ்டூடெண்ட் ஸ்கோர்டு 360 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 450. ஓகேவா? அதாவது இதோடைய மேலே இருக்க நியூமரேட்டர் வேல்யூ, பார்ட் வேல்யூ எவ்வளோ? 360 / 450 டினாமினேட்டர் வேல்யூ. அப்போ அதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே பாருங்க.
A student scored எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான் 360 அவுட் ஆஃப் எவ்வளோ டோட்டலுக்கு 450 ஓகேவா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 360 டிவைடட் பை 450 இன்ட்டு 100 ஓகேவா. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணால் 1 3 2 3 6 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3 மிச்சம் 1 I 3 5 எகைன் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 12 I 3 5 இப்போ என்ன கிடைக்கும் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5 10 20 கிடைக்கும். இப்போ 4 இன்ட்டு 20 எவ்வளோ கிடைக்கும் 80%. ஸோ அவன் எடுத்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 80% மார்க் வந்து அவன் ஸ்கோர் பண்ணியிருக்கான் ஓகேவா. ஸோ 80% மார்க் வந்து அவன் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ செகண்ட் சம் பாருங்கள். பாப்புலேஷன் இன்க்ரீஸ்டு பை 20% ஃப்ரம் 5000 ஃபைண்ட் தி நியூ பாப்புலேஷன் ஓகேவா. ஸோ பாப்புலேஷன் பேசுகிற ப்ராப்ளத்துக்கும் நம்ம இதே ட்ரிக் தான் யூஸ் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸோ இப்போ பாருங்கள் பாப்புலேஷன் பேஸ்டு சம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் பாப்புலேஷன் இன்க்ரீஸு ஆர் டிக்ரீஸு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னால் ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னால் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதாவது 100 + x இதான் இன்க்ரீஸ் ஆகிறது டிவைட் பை 100 இன்ட்டு ஒய்ங்கிறது அந்த வேல்யூ ஓகேவா. இது ஒரு ஃபார்ம் தான். பாப்புலேஷன் டிக்ரீஸ் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 100 - x டிவைடட் பை 100 இன்ட்டு ஒய் ஓகேவா. ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக போக நீங்கள் சால்வ் பண்ண ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு 6000 அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ்டு பை 20%. 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அப்போ 100 + 20 டிவைட் பை 100 இன்ட்டு பாப்புலேஷன் ஒய் ஒரிஜினல் எவ்வளோ 5000. இப்போ 120 இன்ட்டு 50 மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது என்னது உங்களுக்கு 6000 உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதுபடி தான் இதை சால்வ் பண்ணும். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். சர்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ்டு பை 10% அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 10%. ஃபைன் நெட் சேஞ்ச் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா +x - y ப்ளஸ் -xy டிவைட் பை 100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்லைன்னா -x² டிவைட் பை 100 டக்குன்னு நம்ம இதை போட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ -100 டிவைட் பை 100 -1%. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா சொல்லிடலாம். இதுக்கு வந்து ஆன்சரு 1% தான். 1% டிக்ரீஸ் ஓகேவா. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் A salary is 25% more than B salary then B salary is how much percentage less than A. ஸோ நான் சொன்ன கான்செப்ட்டு இதை ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம போடுறோம் பாருங்கள். ஏவோடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா 25% மோர் தென் B salary. அதாவது 25% நமக்கு ஞாபகம் வரக்கூடிய நம்பர் என்னது 1/4 ஓகேவா. இது பியோட சேலரி. இப்போ ஏவோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா பியோட சேலரியோட 25% மோர் தென். அப்போ 4 + 1 ஓகேவா. 1/4னா 25A. இப்போ இன்னொரு 25 ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 4 + 5 ஓகேவா. அப்போ ஏவோட சேலரி என்னது உங்களுக்கு 5 ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்க தென் பி சேலரி இஸ் ஹவு மச் % லெஸ் தென் ஏ சேலரி. அப்போ பி வந்து என்னது ஏவோட கம்பேர் பண்ணால் எவ்வளோ கம்மின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது பிங்கிற வேல்யூ என்னது மேலே 4 ஏவோடது 5. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 1/5 தான் என்னது 20% லெஸ்ஸுங்கிறதா இதோடைய இது ஓகேவா. ஸோ இந்த சம்மை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ சேலரி இஸ் 25% மோர் தென் பி சேலரி ஓகேவா. இப்போ ஏவோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 25% மோர் தென் பி சேலரி. ஏவோட சேலரி என்னது உங்களுக்கு பியோட சேலரி இப்போ 100னா இதோடது வந்து பார்த்திங்கன்னா 100 + 25 ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன கிடைக்குது 125 டிவைடட் பை 100 ஓகேவா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5/4. இப்போ ஏ வந்து உங்களுக்கு 4 பி வந்து 4 ஏ வந்து 5 பி வந்து 4ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஏவோட சேலரியோட கம்பேர் பண்ணுறப்போ பியோட சேலரி எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பி 4 கீழே டிவைட் பை 5 ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி வந்து ஏவோட கம்பேர் பண்ணுறப்போ 1 யூனிட் கம்மியாக இருக்குது. அப்போ 1 டிவைட் பை
5 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20% கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், a number increases by 30%, then decreases by 20%, then net change. ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். a number first increases by 30% இன்க்ரீஸ் ஆகுது ப்ளஸ்ஸு, தென் 20% டிக்ரீஸ் ஆகுது, ப்ளஸ்ஸு மைனஸ் தான் கிடைக்கும். அப்போ 30 × 20 / 100 நெட் சேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 0 கேட் கேன்சலு. இங்கே 30 - 20 10 தான் இருக்கும், இங்கே -6 இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4% வந்து அதிகமாக இருக்கும். நெட் சேஞ்ச் வந்து 4%. ஓகேவா? 4% அதிகமாக இருக்கும், அதான் இன்க்ரீஸ். ஸோ அடுத்து இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் 15% ஆஃப் 400. ஸோ 15% 400னா நம்ம டைரெக்டாக எப்படி போடுவோம்? 15 / 100 × 400 இப்படின்னு சால்வ் பண்ணி நம்ம போடுவோம். ஆனால் நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி போட்டால் எப்படி போடலாம் நம்ம டக்குன்னு? ஸோ 1/20னா என்னது? 5%. அப்போ 3/20 × 400. 0 0 கேன்சலு. 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 டைம்ஸ் வரும். அப்போ 20 × 3 வந்து 60 கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? 60. இப்போ 80 இஸ் வாட் % ஆஃப் 160. 80ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட் % ஆஃப் 16 கேட்குறாங்க, 116 கேட்குறாங்க. ஸோ இதிலேயே பார்த்தா தெரியுது 80ங்கிறது 160ல் பாதியே இருக்குது. அப்போ இந்த சமம் வந்து நம்ம பார்த்தோன்னா சொல்லிடலாம். என்னது? 50% அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போடுனா 80 / 160 × 100 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 கிடைக்கும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 500 to 650. ஃபைன் % இன்க்ரீஸ். ஓகேவா? ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 650 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ 500க்கும் 650க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 150. அதோடைய பேஸ் வேல்யூ 500 × 100. இப்போ சால்வ் பண்ணாமல் 0 0 கேட் கேன்சலு. 5 வந்து பார்த்திங்கன்னா 30 டைம்ஸ் வருது. இப்போ 30% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? பாப்புலேஷன் டிக்ரீஸ்டு ஃப்ரம் 2000 to 1800. அதாவது கம்மியாக இருக்குது. எவ்வளோ? 200 கம்மியாக இருக்குது. ஃபைண்ட் த % டிக்ரீஸ். ஓகேவா? பாப்புலேஷன் வந்து 200 கம்மியாக இருக்குது. எந்த வேல்யூலேருந்து? 2000லேருந்து × 100. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 0 0 கேட் கேன்சலு. இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10% என்ன ஆகுது உங்களுக்கு? டிக்ரீஸ் ஆகுது. 10% உங்களுக்கு பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுது. A number increased by 30%, then decreased by 20%. Find net change. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து +30, தென் அகைன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆகுது. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். அப்போ 30 × 20 / 100. ஓகே, அப்போ 0 0 கெட் கேன்சலு. -6 இருக்குது. இப்போ 30 வந்து 10, 10ல் 6 போனால் உங்களுக்கு 4. இந்த சமம் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. எகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் 499 rupees தான் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸு. இந்த கோர்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பேசிக்காக வந்து நம்ம எல்லா டாப்பிக்கும் வந்து நம்ம போட்டுருவோம். ப்ளஸ் டைம் எப்படி கன்சியூம் பண்ணுறது, வித்தின் 15 செகண்ட்ஸில் வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணுறோம். ஒரு ஹார்டான சம்ம வந்து எப்படி